குட் மார்னிங். இன்றைக்கி உளுந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். கொழுக்கட்டைக்கு வேண்ட பொருட்கள்: அரிசி, உளுந்து, பெருங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அரிசியை நல்லா அலம்பி அரை மணிக்கூர் ஊற வைங்கோ. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சுங்கோ. ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கோ. அதில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு தலைக்க விடுங்கோ. இந்த மாதிரி தலைக்கிறோன்னா அரைச்ச மாவை போட்டு கிளறிங்கோ. இதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு கிளறிங்கோ. இந்த மாதிரி கெட்டி அனுப்பின கையை ஈரம் பண்ணி தொட்டு பாருங்கோ. ஒட்டாமல் வந்ததுன்னா அடுப்பு அணைச்சிருங்கோ. உளுந்தை நல்லா அலம்பிட்டு அரை மணிக்கூர் ஊற வைங்கோ. உளுந்து ஊரில் பின்ன தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிங்கோ. மிக்சியில் உளுந்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு போட்டு கொரகொரான்னு அரைச்சிங்கோ. இப்படி கொரகொரான்னு அரைச்ச பின்ன இட்லி பானையில் வேக வைங்கோ. இந்த மாதிரி ஈஸியாக வந்தால் அடுப்பு அணைச்சிடுங்கோ. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் தாளித்து கொட்டிங்கோ. உளுந்து கொழுக்கட்டையை உதுத்து போட்டுங்கோ. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறோன்னே உளுந்து உதுத்தத்தை போட்டுங்கோ. துருவின தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கோ. 2 நிமிஷம் கிளறிட்டு அணைச்சிடுங்கோ. மாவு ஆறின பின்ன கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா இழுத்து பிசையுங்கோ. முதல்ல ஒரு பிள்ளையாரு பண்ணி வச்சுங்கோ. இந்த பிள்ளையாரு கொஞ்சம் குங்குமம் விடுங்கோ. இந்த மாதிரி சொப்பு பண்ணிங்கோ. உளுந்து பூர்ணத்தை சொப்பில் போட்டுங்கோ. இதை மூடிங்கோ. உளுந்து கொழுக்கட்டை இந்த ஷேப்பில் தான் வரணும். என் பேத்தி இந்த ஷேப்பில் பண்ணிக்கா. இதே இப்போ இட்லி பானையில் ஸ்டீம் பண்ண வச்சுங்கோ. இந்த மாதிரி பளபளன்னு வந்தோடனே அடுப்பு அணைச்சிடுங்கோ. எம்மியான உளுந்து கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்கோ. பாய்.